ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ 7ஆம் பாவகத்தை பற்றி பார்க்கணும் அப்படிங்கிறோம். 7ஆம் பாவகம் லைஃப் பார்ட்னர், உங்களுடைய நண்பர்கள் வட்டம், சமுதாயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களில் வரக்கூடிய அந்த சர்க்கிளு, வியாபாரத்துக்காக உருவாகிற கூட்டம், அந்த மாதிரியான விஷயங்கள், அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள், தோல்விகள், இது எல்லாமே 7ஆம் பாவகத்தில், மகிழ்ச்சி, துயரம் எல்லாமே 7ஆம் பாவகத்திலிருந்து உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 7ஆம் பாவகத்தில் முக்கியமான பெரிய இடத்தை பிடிச்சிக்கொள்வது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா, முதல் இடம் நம்மளோட லைஃப் பார்ட்னர். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற விஷயத்துக்கு மிக மிக முக்கியத்துவம் அப்படிங்கிற விஷயந்தான் இதில் இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, சமுதாயம் 2வது இடத்துக்கு வந்துடும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் நெகட்டிவாக தான் சொல்ல வேண்டியது இருக்குது. சூரியன் அங்கே இருப்பது அப்படிங்கிறது மாலை நேரத்தில் ஒரு ஏறத்தாழ ஒவ்வொரு மாதம் மாறிட்டே இருக்குது. அதோட முதல் தேதியில் இருக்கிற மாதிரி இல்லாமல் அது ஆரம்ப தேதிக்கும் கடைசி தேதிக்கு இருக்கக்கூடிய நகர்வுகளில் மாற்றங்கள் இருக்குனாலும் கூட அதை நம்ம தெளிவாக அப்ரோச்மெண்ட்டாக கணக்கு போடாமல் தெளிவாக துல்லியமாக கணக்கு போடும்போது 7ஆம் இடத்தில், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல வரணுன்னா ஒரு 6:30 மணிலேருந்து 8 to 8:30 மணி அதுக்குள்ளே பிறக்கக்கூடியங்கள், 6 மணி to 8 அல்லது 6:30 மணி to 8:30 மணிக்குள்ளே பிறக்கக்கூடிய குழந்தைகள் பெரும்பாலும் அந்த அதை ஒட்டி இருக்கக்கூடிய டைங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் வருவார். இந்த 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறவர்களுக்கு வாழ்க்கை சிறப்பானதாக பெரும்பாலும் இருப்பது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறோம். இதில் வேறு பாதிப்புகள் இருந்தால் ஒழிய, வேறு பாதிப்புகள் சேர்ந்தாலும் அதோட ஜாஸ்தியானது தான் ஆகுமே தவிர குறைவானதாக, பெரிய சிறப்பளிக்கக்கூடிய நிலைமையில் இந்த 7ஆம் இடத்தை சிலாகிச்சு சொல்வதற்கு பெரிய அளவில் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று உண்டு. இந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருப்பது அப்படிங்கிறது என்னோட அனுபவத்தில் பெரும்பாலும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இல்லை, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நூற்றுக்கணக்கான ஜாதகங்கள், எங்கேயாவது அபூர்வமாக 1-2 ஜாதகங்கள் தப்பிச்சா அதுவே பெருசு. அப்பவும் அதுலேயும் நமக்கு குறை சொன்னவங்க தான் இருக்காங்க. அப்படி யாராவது 1-2 ரொம்ப அபூர்வமாக ஏதாவது வேறு காரணங்களால், அவங்களோட வேறு சில திசாவுத்தி வேறு சில காரணங்களால் அந்த இடம் மாறி இருக்கு. அது ரொம்ப ஆய்வு பண்ணால் ரொம்ப ரேராக இருக்கும். சரி, அடுத்தது சந்திரன். இங்கே சந்திரன் தேய்வரை சந்திரனா வளர்வரை சந்திரனான்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது ஒன்று. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே லவ் மேரேஜ் அப்படிங்கிற விஷயம், மகிழ்ச்சிகரமான நிலைமையில் நம்மளுக்கு பிடிச்சவங்களே வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. தெரிஞ்சவங்களை கல்யாணம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஆல்ரெடி தெரிஞ்சவங்களை கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மீன லக்னத்துக்காரங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துலங்கிறது அது கிட்டத்தட்ட கன்ஃபார்மினேஷன் ஆகிற மாதிரி. அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மகர லக்னத்துக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி ஆட்சி அப்படிங்கிறது ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு மனைவி அப்படிங்கிற விஷயம் வரும். அப்படிப்பட்ட சில கருத்துக்கள் மாறக்கூடியதாக இருந்தாலும் சந்திரன் ரொம்ப அந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு மகிழ்ச்சியான நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அது தேய்பிறை சந்திரனாக இருக்கும்போது லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்குன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த சந்திரன் ஒருவேளை சரியான நிலைமையில் குரு பார்வை மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அதில் மாற்றங்கள் சிலது வரும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நிறைய விஷயங்களை இது கொடுக்கலாம், நிறைய விஷயங்களை சந்திரனுக்கு கொடுக்கலாம். அதுக்கு மகிழ்ச்சி, அதிகபட்சமான மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையெல்லாம் அங்கே கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் சந்திரன். அதே மாதிரி செவ்வாய் 7ல் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் போராட்டமான நிலைமை. ஏற்கனவே குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகிறவங்க சொல்கிற விஷயங்களே போராட்டமான நிலைமைக்குள்ளே இருக்கிறதா தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதே நேரத்தில் தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை இங்கே கொடுத்துறாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அது 4ஆம் பார்வையாக பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம், நேரடியாக லக்னத்தை பார்க்கும் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் ஒரு விதிவிலக்குகள் சிலது இருக்குது. மகர கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அது யுத்தகலமாக இருக்காது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி அடக லக்னத்துக்கு அப்படின்னு 7ஆம் இடத்துல இருக்கும்போது
அதோட திசாபுத்தி காலங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அது எச்சரிக்கை பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் வந்து துலாமத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா பெண்ணாக இருக்கும்போது ஒரு பலனும் ஆணாக இருக்கும்போது ஒரு பலனும் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் வந்து இந்த மற்ற லக்னங்களுக்கு இதே ஒரு விஷயந்தான். மகர லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல பெண்ணுக்கு செவ்வாய் நீச்சமாகுது அப்படிங்கிறது கடுமையான நிலைமை தான் அது. ஏன்னா சுகம் கெடும், கணவன் வந்து கொஞ்சம் சூழ்நிலைகள் மாறும், அவருக்கு குடும்ப வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும் அப்படிங்கிறத சொல்லுது. அல்லது இழப்புகளை சந்திக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான, அது நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கடகலக்கணமாக இருந்து செவ்வாய் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வத்தில் பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் வந்து அதனாலேயே பல விஷயங்கள் மாறும், அந்த நிலைமை மாறும் அப்படிங்கிறத தெளிவாக அதில் சொல்லுது. அது உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா, அது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்குது அப்படின்னா அதையும் ரொம்ப கவனித்து சொல்லணும். விவசாயம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது சிறப்பாக இருக்கும். ஆனால் அதில் நட்பு வட்டத்தில் மத்திய அரசு சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதில் ஆபத்தும் நிறைய கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். இதுவே பெண்ணாக இருக்கிறாங்க, கடக லக்னம் 7ல் செவ்வாய் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கவனித்து தான் இதை வந்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறது. விரும்பக்கூடியவரே கணவராக வர்றதுன்னு ஒரு விஷயம் வரலாம் அப்படின்னாலும் கூட 100% வந்து இது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட முடியாது. கொஞ்சம் போராட்டமான விஷயம் இங்கேயும் இருக்கும். சரி, பேசிகிட்டே அடுத்ததுக்கு போயிடலாம். புதன், இது முழுசாக சொல்கிறதுனா தனியாக ஜாதகம் பார்த்து சொல்கிறது வேறு, அதில் பல காரணங்களால் மாறுபடும். பொதுவான பலனில் இது இப்படி. அப்புறம் புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, புதன் இருப்பது பெரும்பாலும் 7ஆம் இடத்தில் இருப்பது கல்வியாளராக மனைவி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், கணவர் இருக்கலாம்ங்கிற விஷயம், லைஃப் பார்ட்னர் கல்வியாளராக இருக்கலாம், கல்வியின் மீது ஆர்வம் கொண்டவங்களாக இருக்கலாம், அடிப்படையில் வந்து ஒரு தேடல் இருக்கிறவங்களாக இருக்கலாம், புத்தகங்கள் மேலே விருப்பங்கள் இருக்கிறவங்களாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஸ்டெடி மைண்ட் இல்லாதவங்களாகவும் இருப்பாங்க. பெரிய போல்டான விஷயங்கள் அங்கே இருக்காது. அதே நேரத்தில் விரும்பக்கூடிய குணாதிசயங்கள் அவங்ககிட்ட கவரக்கூடிய குணாதிசயங்கள் சிலதும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மொத்தத்தன்மையான இதில் இருப்பாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நுணுக்கமான பல விஷயங்கள், ஆர்வத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க இதாக கொஞ்சம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் குரு இருப்பது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் புதனை சொல்லிடுறேன். இதில் நீச்சமாகிற இடம் வந்து கன்னியா லக்னத்துக்கு லக்னாதிபதி அங்கே போய் நீச்சமாகும்போது குடும்ப வாழ்க்கைக்கு அப்புறம் அவர் வந்து பெரிய பலம் உள்ளவராக மாற மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி மற்ற லக்னங்களில் இந்த தனுசு லக்னங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல அமைஞ்சு அது உச்சமாகிறது. அதே மாதிரி சரியான நிலைமை அல்ல. அது குடும்ப வாழ்க்கையில் டாமினேட் அவங்க வர்றவங்க பார்ட்னர் வந்து கொஞ்சம் வலுவான நிலைமையில் டாமினேட் பண்ணுவாங்கங்கிற ஒரு விஷயத்தை காட்டுது. அதே வந்து உச்சம் பெற்ற அது ஆட்சியும் பெற்று இருக்கக்கூடிய மீன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல வரக்கூடிய புதன் வேறு மாதிரியான ஒரு பலனை தரும். அது வந்து என்ன பலன் தரும்னா, கொஞ்சம் அனுசரிச்சும் போவாங்க, அதே நேரத்தில் பயங்கரமாக கன்னிங் மைண்டோட நகர்த்துவாங்க எல்லாத்தையும் அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே கொடுக்கும். சில ரகசியமான வேலைகளையும் செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒருத்தர் வந்து கணவராக வாய்க்கலாம், மனைவியாக வாய்க்கலாம். அவங்களோட பல விஷயங்கள் வந்து ரொம்பவே நுணுக்கமான பல விஷயங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களாக ஆயிடுவாங்க. அதனாலேயே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுவும் ஒன்று இருக்குது. அந்த இடம் வந்து உபகலத்திரம் வருவதற்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கக்கூடிய இடம் அந்த புதன் வலு பெறுவது. குரு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைம் போயிட்டுருக்கு. குருங்கிற விஷயம் வந்து நல்ல விஷயந்தான். இந்த இடத்துல ஆட்சியாக இருக்கிறது, உச்சமாக இருக்கிறது அப்படின்னு நல்ல மேலே இருந்தால் பரவாயில்ல. கடகலக்கணத்துக்கு மட்டும் தான் 7ஆம் இடத்துல நீச்சமாகும். அது கொஞ்சம் குழந்தைகளில் பிரச்சனை உருவாக்கும், குழந்தை பெண்களாக இருந்தால். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைமை தான் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல இருப்பது சுபர், தனிச்சு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற விஷயம். அவரோட குணாதிசயங்களை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பத்தக்கவர். சுக்கிரன் இருக்கிறதுங்கிறது ஆணுக்கு நல்லதில்லை, பெண்ணுக்கு சூப்பரான விஷயம். அங்கே இருக்கக்கூடியது பெண்கள் வந்து நல்ல நட்பு நிலைமையில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சுக்கிரனை வந்து பார்த்திங்க அப்படின்னா பல விஷயங்களுக்கு எடுத்துக்கலாம். அதில் இங்கே வந்து ஆண்களுக்கு இருக்கிறதுல பல காரணங்களால் காரகோபாவனஸ்தி அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது.
அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையான ஒரு வசதியான இடத்துல இருக்கக்கூடிய குணவதியாக இருக்கக்கூடிய பெண்களும் சில நேரங்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சில லக்னங்களுக்கும் அது ஒரு சில சாரங்களை பொறுத்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குமே தவிர, சுக்கிரன் 7 இருப்பது பெரிய அளவுக்கு மோசமான நிலைமை, கடுமையான நிலைமைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் கிரக சேர்க்கை வேறு ஏதாவது விதத்தில் இருந்தால் அது பாதிப்பு தரக்கூடிய சுக்கிரனாக கடுமையான நிலைமைக்கு மாறலாம். இது வந்து 2 சாய்ஸில் இருக்கக்கூடிய விஷயமா சுக்கிரன் இருக்கிறது அங்கே இருக்குது. சனி பகவான் கசப்புணர்ச்சியை கடுமையாக தரும் அப்படின்னு எல்லாருமே நிறைய இடங்கள் இது பண்ணுறாங்க, நிறைய ஜாதகங்கள் கழிக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடகலக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சியாக இருந்தாலோ, சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் இருந்தாலோ டாமினேட் இருக்குமே தவிர கசப்புணர்ச்சி பெருசாக இருக்காது. ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கை நிலச்சி நிறைய நாட்கள் நிற்கிறதுக்கு, இந்த டிவோர்ஸ் மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு கசப்புணர்ச்சி தருவதற்கு சிம்மராசிக்கே அப்படி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால், அதே நேரத்தில் வக்கரமான அது வேறு மாதிரி இன்னமும் நல்ல விஷயங்கள் தர்றது அப்படிங்கிற நிலைமையெல்லாம் சனி பகவானுக்கு உண்டு. அதே நேரத்தில் துலா லக்னத்துக்கு 7ல் வந்து அவர் நீச்சமாகிறார் அப்படின்னா அது ஒரு சில நேரங்களில் சுகத்தை இழப்பதற்கும் சில பிரச்சனைகளை தருவதற்கும் பெண்ணுக்கு வாய்ப்பு உண்டு. ஆணுக்கு அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி இல்லை. தாயார் அது மாதிரியான அந்த சம்பந்தமான விஷயங்கள், வாகனங்கள் மாதிரியான விஷயங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் அது உணர்த்துது அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஆனால் லைஃப் பார்ட்னருங்கிற விதத்தில் ஒரு கலத்தரத்தை இழப்பதற்கான வாய்ப்பையும் அதே இடத்துல விருப்பமானவங்க லவ் ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் உள்ள ஒருத்தங்க வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அதுக்கு சொல்லும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அது நடந்துருமான்னு கேட்டால் அதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் ராகு கேது இருப்பது அப்படிங்கிற விஷயம் பெருமையாக சிலாகி சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பொதுவாக. ஆனால் அதே நேரத்தில் யோகாதிபதியாக உட்கார்ந்தது அப்படின்னா, 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருச்சு யோகாதிபதினா மனைவி வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் செல்வாக்கை தரும். இதே இத்தனை கிரகங்களும் 9 கிரகங்களுமே நம்ம சொல்லியிருக்கிற விஷயத்துக்கு மாறுபட்டது தான். யோகாதிபதியாக இருந்து அங்கே போய் உட்கார்றதுக்கும் அவயோகியாக அங்கே போய் உட்கார்ந்துறதுக்கும் முற்றிலும் பலன் மாறிடும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் அந்த 7ஆம் இடம் திதிசூன்யத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது, முடக்கில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயங்களை கவனம் எடுத்து பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா திருமணம் தாமதமாவது அல்லது திருமண வாழ்க்கையில் வெற்றிகள் பெறுவதில் போராட்டங்கள் இருப்பது, அந்த மாதிரியான விஷயங்களை இதே கிரகங்கள் தரும். இப்போ நாம் சொல்லியிருக்கிறது மாறுபட்ட நிலைமையில் இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த காரணங்களை தேடினீங்கன்னா இந்த காரணங்கள் முக்கியமானதாக இருக்கும். மற்றபடி அதை சரி பண்ணிட்டால் இப்போ நான் சொல்லிக்கிற அத்தனை விஷயங்களும் அவர்களுக்கு நடப்பதற்கு எல்லா சாத்தியங்களும் இருக்கக்கூடிய விஷயந்தான் இந்த கணக்கில் வந்திருக்கு. ஸோ இதைய கொஞ்சம் நுணுக்கமான பார்வையில் இந்த 7ஆம் இடத்தை பார்க்கணும் அப்படிங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், சந்தேகங்களை பதிவு பண்ணுங்கள், அபிப்பிராயங்களுக்கும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.